சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, 2025. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்தேன், அதில் என்ன ப்ராஃபிட் பண்ணேன், என்னோடய ஆர்டர் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் ஒரு 2 நாளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நான் எதுவும் பேசலை, அந்த வீடியோ நான் இன்னும் பண்ணலை. ஸோ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுற G1 ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் இன்றைக்கி எடுத்தேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதுனால இன்றைக்கி 180 நல்ல ப்ரீமியம் டிகே சென்செக்ஸில் இருக்கும். இன்றைக்கி வந்து ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரினா இன்றைக்கும் ஓரளவுக்கு ஒரு மினி எக்ஸ்பைரி மாதிரி தான். ஸோ இன்றைக்கி 180ன்றதுனால சென்செக்ஸில் வந்து ப்ரீமியம் டிகே வந்து நல்லா இருக்குன்றதுனால நான் சென்செக்ஸில் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். பட் சார்ட்டை வந்து நான் நிஃப்டியோட சார்ட்டை தான் பார்த்துப்பேன். நிஃப்டியோட சார்ட்டை பார்த்து சென்செக்ஸில் வந்து நான் ட்ரேட் பண்ணிப்பேன். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஓரளவுக்கு நிஃப்டியும் சென்செக்ஸும் சேமாக இருக்கிறதுனால சென்செக்ஸோட சார்ட்டை பார்க்க மாட்டேன், நிஃப்டியோட சார்ட்டை பார்த்து நான் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணிவிடுவேன். 84,800 கால் ஆப்ஷனை தான் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். ஒரு 4 லாட்டு வந்து 10.54க்கு வந்து ஒரு 4 லாட் வந்து சென்செக்ஸில் வந்து 84,800 கால் ஆப்ஷன் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். 225 ரூபாய்க்கு நான் செல் பண்ணேன். ஸ்டாப் லாஸ் ஒரு 355 ரூபாயில் நான் என்னோடய ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2.5க்கு வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 98 ரூபா ப்ரைஸ் வரும்போது நான் வந்து இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேடை வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டை தான் க்ளோஸ் பண்ணேன். இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான் நான் இன்றைக்கி எடுத்தேன். எனக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரூபா எனக்கு இந்த ட்ரேடுக்கு வந்து சார்ஜஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10,184 ரூபா வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் இந்த ட்ரேடை நான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, நான் ஏன் 4 லாட்ஸ் போடுறேன்னா எனக்கு வந்து லாஸ் வந்தால் 10,000க்கு மேலே லாஸ் வரக்கூடாது ஒரு ட்ரேடுக்கு, என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் பிரகாரம். அதனால தான் நான் வெறும் 4 லாட் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் எனக்கு நல்லா இன்றைக்கி வந்ததால் அந்த ப்ராஃபிட்டையும் நான் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதே போல் நான் வந்து நேற்றுக்கு ஒரு ட்ரேடு எடுத்தேன். நேற்று எடுத்த ட்ரேடு வந்து என்ன கான்செப்ட் பிரகாரம் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். ராவன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். அதன்படி முதல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். பட் மார்க்கெட் வந்து அப்சைட் ரிவர்சல் ஆகி அந்த டவுன் சைட் ட்ரேடோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணதால் இன்னொரு ஆப்போசிட் சைட் ட்ரேடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு எடுத்து ஓரளவுக்கு அந்த லாஸை வந்து நான் ரிகவர் பண்ணிட்டேன் நேற்று. ஓகேங்களா, ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 4,787 ரூபா வந்து நேற்று நான் லாஸ்ட்டில் தான் நான் முடித்தேன் என்னோடய ட்ரேடை. அதுக்கு முந்தின நாள் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட்டு அந்த ட்ரேடை வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோடய சூழ்நிலை காரணமாக என்னால் அந்த ட்ரேடை எடுக்க முடியல. பட் நல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜினா ஸ்பைடர் டவுன் சைட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான். அந்த ட்ரேட்லாம் எடுத்தால் நல்லா நாள் ஃபுல்லாக நல்ல டவுனை கூட நம்ம கேட்ச் அப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரேடு தான். பட் அந்த ட்ரேடை வந்து என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் 8ஆம் தேதி நான் ட்ரேடு எடுக்கலை. ஸோ 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் எடுக்கலை, இன்றைக்கி நோ ட்ரேடு தான் எனக்கு. பட் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நல்ல ட்ரேடு தான் வந்துச்சு. பட் என்னால் தான் அந்த ட்ரேடை நான் எடுக்க முடியல. நேற்று எடுத்த ட்ரேடு வந்து எனக்கு ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு. அடுத்த ட்ரேடில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு இன்னொன்று எடுத்ததால் அதை ரிகவர் பண்ணி ஒரு 4,700 ரூபா வந்து நான் லாஸில் முடிச்சிட்டேன். இன்றைக்கான ட்ரேடு வந்து ஒரு 10,184 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்ன ப்ரைஸ் செக்ஷன் 1 by 1 இந்த 3 நாளைக்கு நம்ம பார்த்துருவோம். என்ன கான்செப்ட் பிரகாரம் இந்த 3 நாளும் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலான்றதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். 8ஆம் தேதி எடுத்துப்போம். 8ஆம் தேதி சார்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி, அதாவது நார்மல் பிவோட் பாயிண்ட்ஸு, சிபிஆர், ப்ரீவியஸ் டே ஹை லோ, 20 EMA 50 EMA இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் சார்ட்டை வச்சு நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நல்ல ஒரு டவுன் வந்திருக்கும். அது என்ன கான்செப்ட் படி நான் எடுப்பேன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு 50 EMA இந்த சென்ட்ரல் பிவோட் இதை தாண்டி க்ளோஸ் வச்சுதுன்னா நான் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு எடுத்துப்பேன். ஸோ நல்ல அது ஒரு ஃபுல் டே வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். அதிகபட்சம் நம்மளுக்கு இந்த கீழே S1 இல்லை ப்ரீவியஸ் டே ஹை எது ரொம்ப கீழே இருக்கோ அது வரைக்குமாச்சும் மினிமம் வரும். அப்படி இல்லைனா S2 வரைக்கும் வரும். ஓகேங்களா, இது வந்து டார்கெட். இல்லை நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருவேன், என்ன போதோ அப்படி விட்டுருவேன். ஸோ பட் அது ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் கிடைக்கும். இது வந்து ஸ்பைடர் டவுன் சைடுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் நான் இன்றைக்கி 8ஆம் தேதி வந்து ட்ரேட் எடுத்துருக்கணும். பட் நான் எடுக்கலை. ஓகேங்களா, என்னால் அன்றைக்கி ட்ரேடிங்கில் உட்காந்து எடுக்க முடியல, அதனால நான் எடுக்கலை. அதோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு போய் இப்போ பாஸ்ட்டில் என்னென்னைக்கெலாம் வந்திருக்கு, இந்த பாஸ்ட் 5 வருஷத்தில் எப்படிலாம் இந்த ஸ்பைடர் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி வந்திருக்குன்றதை நான் காட்டுறேன். முதல்ல நம்ம 2021 போயிடுவோம். 21 போயிட்டு ஸ்பைடர் மேன் ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்பைடர் மேன் ஸ்ட்ராட்டஜியில் 2 வேரியேஷன் இருக்கும். அதில் வந்து டவுன் சைடு போய்க்கலாம். நான் இது டவுன் சைட் ட்ரேடு தான். அதில் வந்து டைப் 1 எடுத்துக்கிறேன் நான்.
ஸோ இப்போ இதில் ப்ராஃபிட் போன நாட்களில் தான் அது வரும். ஸோ ப்ராஃபிட்டபிள் டேஸில் போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த R1க்கு சென்ட்ரல் பிவோடுக்கு நடுவில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் 50 EMAவையும் சென்ட்ரல் பிவோடு தாண்டி க்ளோஸ் வச்சதால் நீங்கள் ஃபுல்லாக நல்லா டவுன் மூவ். ஓகேங்களா, டார்கெட் கிட்டத்தட்ட S2 வரைக்கும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் நாள் ஃபுல்லாக. இதே தான் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. சென்ட்ரல் பிவோட்டுக்கும் R1க்கும் நடுவில் ஓப்பனு, அதுக்கப்புறம் நல்லா டவுன் மூவ். இந்த ரேஞ்சில் ஓப்பனு 50 EMAவையும் சென்ட்ரல் பிவோடையும் தாண்டி க்ளோஸு, நல்லா டவுன் மூவ். ஸோ இதுவும் சேம் நல்லா டவுன் மூவ். ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ நம்ம வேறு ஒரு விஷயத்தில் கூட நான் இதை போய் எடுத்து போய் காட்டுறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்டு கொடுக்கும். நல்ல ஒரு டே ஃபுல்லாக நல்ல மூவ்மெண்ட் வந்து நல்லா கண்டினியூ ஆகும். பிடிச்சிருச்சுன்னா டேரெக்ஷன் பிடிச்சிச்சுன்னா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம சென்டர் பாயிண்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இந்த சென்ட்ரல் பிவோட்ன்றது ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சென்டரான ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்டு போக ஆரம்பிச்சதுன்னா அப்போ அந்த ட்ரெண்டிங் வந்து நல்லா மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் அந்த சென்டர் இடத்துல எடுக்கிறத வந்து நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி இதை கேட்டகரைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேறு ஒரு விஷயத்தில் போயிட்டு பார்ப்போம். இப்போ 2021 நான் காட்டினேன், 22 கூட போயிட்டு பார்ப்போம். இப்போ ஸ்பைடர்மேன் போய்க்கிறேன். அதில் வந்து டவுன் சைடுன்றத டைப்பு இது, அதில் வந்து 1ன்ற டைப்பு. இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸில் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சில் ஓப்பனு 50யும் சென்ட்ரல் பிவோடு தாண்டி க்ளோஸு, நல்ல டவுனு. இன்றைக்கும் நல்ல டவுனு, இதுவும் நல்ல டவுனு. இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. நான் செல்லிங் பண்ணியிருந்தேன், எனக்கு இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிருக்காது. ஒரு டவுனில் போய்ட்டு ப்ராஃபிட்டபிளாக தான் இந்த டே முடிஞ்சிருக்கும். என்ன தான் இங்கே ஆப்போசிட் போகிற மாதிரி காட்டியிருந்தாலும் பையிங் பண்ணியிருந்தால் இதை போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். பட் நான் செல்லிங் பண்ணதால் இங்கே இவ்வளோ டைம் டிக்கே ஆனதால் இது போய் அடிச்சிருக்காது. அதுக்கப்புறம் டவுன் வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ எந்த வருஷத்தில் போய் பார்த்தாலும் இதே தான். ஸோ இதனால தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ விஷயமே தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸாக பண்ணி நான் இந்த மாதிரி நான் கான்ஃபிடண்ட்டாக வச்சு நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2024 கூட போய் பார்ப்போம். ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிறேன். ஸ்பைடர் டவுன் சைடு போகிறேன், டைப் 1 போகிறேன். ப்ராஃபிட்டபிள் டேஸில் போய்ட்டு பார்ப்போம். சரிங்க, பாருங்கள் நல்ல ஒரு டவுன் மூவ். இது ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ், டே ஃபுல்லாக நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இவ்வளோ தான். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இன்றைக்கி அந்த 8ஆம் தேதி டிசம்பர் 2025 அன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நீங்கள் இந்த சார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ வந்து வேறு ஒரு டே போயிடுவோம். இது வந்து நான் 8ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்றதை வந்து நான் இப்போ நான் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நேற்றுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் காட்டுறேன். நேற்றுக்கு வந்து நான் ராவன் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன் ஆரம்பத்தில். பட் அது ஆப்போசிட் சைட் போனதால் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்து ஓரளவுக்கு லாஸை ரிகவர் பண்ணி ஒரு 4700 லாஸில் தான் நேற்று நான் முடித்தேன். ஸோ அதோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் நான் கொஞ்சம் காட்டுறேன். இதே 2024 கூட ராவன் போய்ட்றேன். ராவனில் வந்து டவுன் சைடில் வந்து டைப் 1ல் வரும். ஸோ ஆரம்பத்தில் இந்த ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி எடுத்திருப்பேன். திரும்ப ரிவர்சல் ஆகும்போது 50 EMAவை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் இன்னொன்று எடுத்து ஓரளவுக்கு ஒரு லாஸ் வந்து நான் ரிகவர் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸில் போய்ட்டு பார்த்தா தான் அது தெரியும். நான் அதை காட்டுறேன். ரெக்கார்டுன்னு போயிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் வந்திருக்கு. பட் ஆப்போசிட் சைடு திரும்ப போய்ட்டு 50 EMAக்கு மேலே இங்கே க்ளோஸ் வச்சோடனே நம்ம ஓரளவுக்கு ஒரு 1:1 வச்சு கூட இந்த லாஸை ஓரளவுக்கு ரிகவர் பண்ணிடலாம். 1:1 டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா கூட நம்ம இந்த லாஸை ரிகவர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை நான் கொஞ்சம் ரிகவர் பண்ணிட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சார்ட் இதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவுக்குள்ளே ஓப்பன் ஆகி S1 ப்ரீவியஸ் டே லோ கீழே க்ளோஸ் வச்சுது. அதனால் நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன். அதை எடுத்து நல்லா வந்துருச்சு. இங்கே வந்து S2 S3 50% கூட நம்ம டார்கெட் புக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் புக் பண்ணாமல் விட்டுருந்தா கூட ஆப்போசிட் போயிருந்தால் இந்த 50 EMAக்கு மேலே இங்கே நல்லா க்ளோஸ் வச்சிருக்குல்ல கேண்டில், அங்கே என்ட்ரி எடுத்து கூட அந்த லாஸை வந்து நம்ம ஓரளவுக்கு ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு. இதுதான் நேற்று பண்ணேன். பட் நேற்று அந்தளவுக்கு பெருசாக மூவ் ஆகாதனால நான் ஓரளவுக்கு மட்டும் லாஸை ரிகவர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன் ஒரு 4700 லாஸில். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்றைக்கி என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குன்ட்டு நம்ம போய் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைடுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் நான் எடுத்தேன். ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து இப்படியே இருந்துட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுட்டு இந்த ஏரியாவை தாண்டி போக முடியாமல் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அப்படியே வந்து 50க்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சு கேண்டில். ஸோ அதனால் நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்துட்டேன். அது ஃபுல்லாக டவுன் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேடு, டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். அதை வச்சு தான் நான் ஒரு 10,000 பக்கம் வந்து நான் ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து இந்த 10,000 ப்ராஃபிட் பண்ணேன்.
இப்போ இதோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் நான் கொஞ்சம் காட்டுறேன். இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ். நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டுட்டு சார்ட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். நான் காட்டுற இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ், அதாவது பாஸ்ட்டில் இந்த 5 விஷயத்தில் நடந்ததும் இன்றைக்கி நடந்ததும் ஓரளவுக்கு சேமாக இருக்கும். 2024 கூட போயிட்டு காட்டுறேன். G1 கிளிக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்தது வந்து டவுன் சைடு தான். ஸோ டவுன் சைடில் போய் பார்ப்போம். என்ன டைப்னா இது வந்து டைப் 2ல் வரும். ஸோ டைப் 2ல் போய்ட்டு ப்ராஃபிட் வந்த டேஸில் பார்த்தோன்னா ஈஸியாக அந்த எக்ஸாம்பிள் சார்ட் கிடச்சிரும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் R1 தாண்டி போக முடியல. அங்கேருந்து வந்து 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே நான் டவுன் சைடு எடுத்துப்பேன். ஸோ இதுதான் கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நடுவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் R1 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா டவுன் ட்ரேடு. இங்கேயும் ஓப்பனில் அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சு பட் R1 தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா டவுன் சைட் ட்ரேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எடுத்த கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சார்ட் இதுலேயும் உங்களுக்கு புரியும். இது லாஸ்ட்டாக வந்திருக்கு ட்ரேடு டவுனு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் வந்து இதுதான். இது எந்த வருஷத்தில் போய்ட்டு என்னை எடுத்து காட்ட சொன்னாலும் நான் காட்டுவேன். ஏன்னா என்கிட்ட எல்லாமே சார்ட்ஸ் வந்து கிளியராக நான் வச்சுருக்கேன், டேட்டா வச்சுருக்கேன், நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனி ஸ்ட்ராட்டஜிஸாக தனித்தனி வெரைட்டிஸ் போட்டு டைப்ஸ் போட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அன்னன்னைக்கு என்ன வந்தால் என்ன ஆகுன்றது வந்து ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட்ஸ் வந்து எடுத்து நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 2021 கூட போய்ட்டு நான் காட்டுறேன். G1 போய்க்கிறேன். G1ல் டவுன் சைட் ட்ரேடு. அதில் வந்து டைப் 2 ப்ராஃபிட் வந்து டேஸ் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ R1 மேலே க்ளோஸ் வைக்க முடியல. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு ஒன்றும் பெருசாக போக முடியாமல் டவுன் வந்துருச்சு. ஸோ டவுன் சைட் ட்ரேடு தான் எடுப்பேன். இங்கேயும் லாஸ்ட்டாக டவுன் வந்துருச்சு. டவுன் சைட் ட்ரேடு தான், அதை மட்டும் தான் எடுத்திருப்பேன். இங்கே வந்து இங்கே டவுன் வந்திருக்கு. பட் பெருசாக மேலேயும் போகலை, கீழே வந்து என்ட்ரி இடத்துலேயே முடிஞ்சாலும் என்ட்ரியை தாண்டி கொஞ்சம் அந்த இடத்துல முடிஞ்சாலும் டைம் டிகேயில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா டவுன் மூவ். இது நல்ல டவுன் மூவ். ஸோ இதுவும் மேலே போச்சு, திரும்ப கீழே வந்து ஒரு டவுன் மூவ். ஓகேங்களா? எதுவுமே இங்கே புதுசாக எதுவும் நடக்கிறதில்ல. நடந்தது தான் திருப்பி திருப்பி நடந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து புரிஞ்சு ஒரு ஸ்ட்ரக்சராக அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. நல்ல டவுன் சைடு மூவ் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. இது தான் லாஸ்ட் இந்த 3 டேஸோட நான் எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் என்ன ட்ரேட்ஸ் வந்துச்சு, என்ன P&L, இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட இப்போ நான் இந்த வீடியோவில் நான் காட்டிட்டேன். இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ யாராச்சும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் என் கூட பேசணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.